வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முன்னோடியாக விளங்குகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மதிமுகவில் துரோகம் செய்பவர்கள் மீது தலைவர் வைகோ நடவடிக்கை எடுப்பார். துரை வைகோ எம்பி பேட்டி. பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள் துவக்கம். தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது நடவடிக்கை? தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மக்கள் தொகை கட்டுப்பாடு, பெண்கள் முன்னேற்றம், சுகாதாரம் மற்றும் கல்வியில் தமிழ்நாடு முன்னோடியாக விளங்குகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. உலகளாவிய அளவில் மக்கள் தொகை அதிகரிப்பின் தாக்கங்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இதன் நோக்கமாகும். குறிப்பாக உலக மக்கள் தொகை அதிகரிப்பின் விளைவுகளை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, பெண்களின் சுகாதார உரிமைகள், குடும்ப திட்டமிடல், பாலியல் கல்வி ஆகியவை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, வறுமை, கல்வி, பாலின சமத்துவம் போன்ற உலக பிரச்சனைகள் மக்கள் தொகையுடன் தொடர்புடையவை என்பதை வெளிப்படுத்துதல் போன்றவை உலக மக்கள் தொகை தினத்தின் முதன்மையான நோக்கமாகும். இந்நிலையில் மக்கள் தொகை கட்டுப்பாடு, பெண்கள் முன்னேற்றம், சுகாதாரம் மற்றும் கல்வியில் தமிழ்நாடு முன்னோடியாக விளங்குகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி டெல்லியை அச்சுறுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், உலக மக்கள் தொகை தினத்தில் ஒன்றிய அரசுக்கு ஒரு நினைவூட்டல் என 4 விஷயங்களை பட்டியலிட்டிருக்கிறார். அதில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது, பெண்களுக்கு கண்ணியத்துடன் அதிகாரம் அளிக்கிறது, அனைவருக்கும் சுகாதாரம் மற்றும் கல்வியை வழங்குகிறது, நிலையான வளர்ச்சியில் முன்னணி வீரராக திகழ்கிறது என தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் தமிழ்நாட்டிற்கு என்ன கிடைக்கிறது என ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு குறைவதாகவும், நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரல் மெதுவாக ஒதுக்கப்படுகிறது என்றும் அவர் சாடியுள்ளார். மதிமுகவில் துரோகம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து மதிமுக தலைவர் வைகோ முடிவெடுப்பார் என்று துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக மதிமுக விளங்குகிறது என்பதை எடுத்துரைக்கும் வகையில் செப்டம்பரில் அண்ணா பிறந்தநாள் விழா மாநாடு திருச்சியில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மதிமுகவில் துரோகம் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து தலைவர் வைகோ முடிவெடுப்பார் என்று துரை வைகோ தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரைக்கும் எங்க இயக்க தோழர்களை சேர்க்கவில்லை. 3 வருடங்களுக்கு முன்பு நீக்கப்பட்ட ஒரு நபரை தான் அவர்கள் சேர்த்துள்ளார்கள். எங்க இயக்கத்தில் இருக்கிற செயல்பட்டு இருக்கிற ஒரு தொண்டரையோ ஒரு நிர்வாகியோ அவங்க சேர்க்கல. தயவுசெய்து தவறான ஒரு புரிதல் பத்திரிகையாளர் பல பேருக்கு இன்னைக்கு சொல்றேன். நான் அந்த சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு நபர் 3 ஆண்டுகளுக்கு முன்பே இயக்க பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர். அவர் மாத்திரம் கிடையாது, ஒரு டசன் பேர் இருக்கிறானுங்க. அவர் ஒருத்தர் பேருக்கு ஒரு 11 பேர் இருக்கிறாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா சேரலாம், எங்க வேணா சேரலாம். அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. அது அவங்களுடைய உரிமை. எங்க இதுலயும் இன்னும் கொஞ்சம் 1-2 பேர் ஒதுங்கி இருக்கிறாங்க. தலைமைக்கு தொடர்ந்து அவர் துரோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது இயக்க தோழரும் குறிப்பா மாவட்ட செயலரும் தலைமை கழக நிறுவனம் எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் ஒருத்தர் 2 பேர் கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற இயக்கங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவங்களுடைய உரிமை. அதை பத்தி நான் சொல்ல முடியும். யாரோ ஒருத்தர் நீக்கிறதுக்காண்டி கட்சிக்கு எதிராக தலைமைக்கு எதிராக செயல்பட நீக்கிறதுக்கு தலைவர் எடுக்கிற முடியும். அதை பத்தி நான் சொல்ல முடியும். சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் துவங்கி வைத்தார். பள்ளி கல்வித்துறை சார்பில் உலக பொதுமறை திருக்குறள் நூலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை சார்பில் 472 முடிவுற்ற பணிகளையும் 72 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 99.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 198 வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் 17,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான வாகனங்களின் சேவையை தொடங்கி வைத்தார். இதனிடையே
100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 63 கோவில்களில் நடைபெறவுள்ள திருப்பணிகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 63 கோவில்களில் திருப்பணிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், சேகர் பாபு, அன்பில் மகேஷ், தலைமை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என தேர்தல் ஆணையத்திடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது எனவும், உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்து அனுப்பப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி உட்கட்சி விவகாரம் குறித்து அதிகார வரம்பு உள்ளதா என்று ஆரம்பகட்ட விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த ஆரம்பகட்ட விசாரணைக்கு கால வரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டியுள்ள சூழலில் தேர்தல் ஆணையம் ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தாமல் இருப்பது தேவையற்றது. ஆரம்பகட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. முன்னதாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என தேர்தல் ஆணையத்திடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அத்துடன் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் கடமை தவறுவது போல் தெரிவதாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற காலவரம்பை குறிப்பிட்டு ஜூலை 21ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஜூலை 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் ஜூலை 15ஆம் தேதி முதல் ஜூலை 17ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஜூலை 11 முதல் வரும் 13ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலையும், அதிக ஈரப்பதமும், குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவும் இருக்கும் நிலையில் தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கூட்டணிகள் அமையும் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்பதால் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சிப்பதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூர் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு வார்டுகளில் 3,88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலைகள் அமைக்கும் பணிகளையும், 24,75,000 ரூபாய் மதிப்பிலான குடிநீர் வாகனத்தையும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் 10,15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான செயற்கை இலை ஹாக்கி மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதிய கூட்டணிகள் அமையும் என எதிர்பார்த்தது அமையவில்லை என்பதால் எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார் என விமர்சித்தார். மேலும் தூக்கும் சுமை தாங்காமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பதை பார்த்து எல்லோரையும் விமர்சனம் செய்யும் நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி போய்விட்டார் எனவும் அமைச்சர் சிவசங்கர் சாடினார். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார். முதல் நாள் பேசுவதை மறுநாள் மறுத்து பேசுகிறார். அடுத்த நாள் வேறு ஒரு புது கதையை அவரே திரித்து பேசுகிறார். தான் பேசியதையே வேறு யாரோ கண்காது மூக்கு வைத்து பேசியதாக அவரே பேசுகிறார். அவருடைய ஒவ்வொரு நாள் வீடியோவும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர் எந்த அளவிற்கு விரக்தியின் விளிம்பில் நிற்கிறார் என்பது புரியும். அவர் புதிய கூட்டணிகள் அமையும் என்று பார்த்தார், அமையவில்லை. பாஜக என்று அவர் தோரிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அவருடைய கொள்கைகளை, பாஜகவின் கொள்கைகளை இவர் பேசுகின்ற அளவிற்கு கொண்டு வந்து விட்டார்கள். எனவே அந்த தூக்கி சுமக்கின்ற சுமையினுடைய வழி தாங்காமல் இப்படி பிதற்றுகிறார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணி வலுவாக இருப்பதை பார்த்துதான் இன்றைக்கு எல்லோரையும் விமர்சனம் செய்யும் நிலைக்கு போய்விட்டார்.
எதிர்பார்த்தது வராது அப்படிங்கிற விரக்தியில எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அதுதான் சொன்னேன், அவர் நினைத்தது நடக்கவில்லை, அவர் எதிர்பாராத சுமையை சுமந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த விரக்தியின் விளிம்பில் நின்றுதான் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகிவிட்டது என்பதுதான் இன்றைக்கு பரிதாபத்துக்குரியதாக இருக்கு. அவர் மக்களையே மாக்களாக நினைத்துதான் பேசுவார். எதிரில் இருக்கிற மக்களை மனிதர்களாக நினைத்து பேச மாட்டார். அவர் வாய்க்கு வந்த இதெல்லாம் பேசுவார். இன்றைக்கு அதன் உச்சமாக அவர் உண்மை நிலையை வெளிப்படுத்துகின்ற வகையில் அந்த காட்சியை பார்ப்பதற்கே தமிழ்நாட்டு மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்கின்ற அளவிற்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டார். அவருடைய கடைசி கட்டம் இதை நெருங்கிக் கொண்டிருப்பதை இது காட்டுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிவுக்கும் பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றங்கரை அருகில் அமைந்துள்ள அருள்மிகு பெரிய நாயகி சமேத ஸ்ரீ புத்திர காமேட்டீஸ்வரர் ஆலயத்தில் குழந்தை வரம் வேண்டி மகா யாகம் நடைபெற்றது. அப்போது உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மஞ்சள், குங்குமம், தேன், நவதானியம் உள்ளிட்ட மூலிகை பொருட்களை கொண்டு சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் மேலப்புலியூர் பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோனின் 268வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் மற்றும் திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அழகு முத்துக்கோனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மரக்கன்றுகள் நடப்பட்டது. இதேபோல் ராணிப்பேட்டை ஆற்காடு அண்ணா சிலை பேருந்து நிறுத்தத்தில் தமிழ்நாடு யாதவ மகாசபையின் ஆற்காடு தொகுதி யாதவ மகாசபை மற்றும் யாதவ மகாசபை இளைஞரணி சார்பில் மாவீரன் அழகு முத்துக்கோனின் 268வது குரு பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாநில துணைத் தலைவர் ஆற்காடு டி ஜவஹர் யாதவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அழகு முத்துக்கோனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடிவெள்ள தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் உய்யக்கொண்டான் ஏரி அருகே ஆழ்துணை கிணறு மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது கடந்த சில மாதங்களாக குடிநீர் சேரும் சகதியுமாக கலந்து வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து ஜெயங்கொண்டம் நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஓரக்காடு கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் கொரியன் நிறுவனத்திற்கு சரக்கு வாகனம் ஒன்று வந்துள்ளது. அப்போது சரக்கு வாகனத்தை கேட் முன்பாக நிறுத்திவிட்டு அதன் ஓட்டுநர் கீழே இறங்கி காவலாளியிடம் அனுமதி கேட்டுள்ளார். அப்போது சரக்கு வாகனத்தில் வந்த கிளீனர் வாகனத்தை இயக்கியுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டு இழந்த சரக்கு வாகனம் எதிரே நின்று கொண்டிருந்த காவலாளி மற்றும் ஓட்டுநர் மீது மோதியது. இந்த விபத்தில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக கிளீனர் ரூபனை கைது செய்து சோழவரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். இதனால் திருவண்ணாமலை நகரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தது. விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்களது ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். அப்போது ரயிலில் இடம் பிடிக்க ஒருவரை ஒருவர் முண்டியடித்தனர். இந்நிலையில் பௌர்ணமி மற்றும் திருவிழா நாட்களில் கூடுதல் பெட்டிகளுடன் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விழுப்புரத்தில் அன்புமணி தலைமையில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கோரி நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வேலூரில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு ஆட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட குடும்ப நலத்துறை மற்றும் சுகாதாரத்துறை மாவட்டம் இணைந்து நடத்திய இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
முன்னதாக அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் மேயர் சுஜாதா, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் அரசு அதிகாரிகள், மாணவர்கள் பலர் கலந்து கொண்டு மக்கள் தொகை கட்டுப்பாடு, குடும்ப கட்டுப்பாடு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சாக்கடை வசதி, திருவிளக்கு வசதி, சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு டெண்டர்கள் விட்டதில் அதிக நிதியை ஒதுக்கியதாக குற்றம் சாட்டிய அதிமுக கவுன்சிலர்கள் ஏதேனும் முறைகேடு நடந்துள்ளதா என கேள்விகளை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களுக்கு விளக்கம் அளித்து 97 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 72,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் தங்கம் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 55 ரூபாய் உயர்ந்து 9,075 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 72,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 121 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,21,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருந்து ஜூலை 14ஆம் தேதி இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா திரும்புவதாக நாசா தெரிவித்துள்ளது. இஸ்ரோ, நாசா மற்றும் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மனிதர்களை அனுப்பும் ஆக்சியம் 4 திட்டம் மூலம் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் அமெரிக்கா, ஹங்கேரி, போலந்தைச் சேர்ந்த 4 வீரர்கள் கடந்த மாதம் 25ஆம் தேதி விண்வெளி சென்றனர். அவர்கள் பயணித்த டிராகன் விண்கலம் 26ஆம் தேதி மாலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்தது. 14 நாட்கள் பயணமாக சென்றுள்ள அவர்கள் விண்வெளி நிலையத்தில் இருந்தவாறு பல்வேறு ஆய்வுகளை நடத்தினர். அத்துடன் தங்கள் கடைசி பணி ஓய்வு நாளையும் எடுத்துக் கொண்டனர். தற்போது பூமிக்கு திரும்புவது குறித்த நாசாவின் அறிவிப்புக்காக காத்திருப்பதாக ஆக்சியம் நிறுவனம் செய்திக்குறிப்பு ஒன்றில் கூறியுள்ளது. அதில் பூமியில் இருந்து 250 மைல்களுக்கு மேலே இருந்தவாறு விண்வெளி வீரர்கள் 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டனர். ஏராளமான புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுத்து தங்கள் அன்பார்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்து வருகிறார்கள் என கூறப்பட்டிருந்தது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் இந்த நாட்களில் 230க்கும் மேற்பட்ட சூரிய உதயத்தை பார்த்துள்ள சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் சுமார் 1 கோடி, அதாவது 96.5 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் செய்திருப்பதாகவும் ஆக்சியம் கூறியுள்ளது. இந்நிலையில் சுபான்ஷு சுக்லா வருகின்ற 14ஆம் தேதி பூமி திரும்புவார் என்று நாசா அறிவித்துள்ளது. மேலும் குழுவினரை வரவேற்க நாசா சிறப்பான ஏற்பாடு செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முன்னோடியாக விளங்குகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மதிமுகவில் துரோகம் செய்பவர்கள் மீது தலைவர் வைகோ நடவடிக்கை எடுப்பார். துரை வைகோ எம்பி பேட்டி. பல்வேறு துறை சார்ந்த வளர்ச்சி திட்ட பணிகள் துவக்கம். தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது எப்போது நடவடிக்கை? தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.